பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட் வந்தாச்சு. அண்ட் இந்த ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் இவங்களோட பஞ்சாயத்தை தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சௌந்தர்யா அவர்களை ஜாக்லின் சமைக்க விடல, அவங்களுக்கு ஒருதலை பட்சமா இருந்தாங்க அப்படின்னு சௌந்தர்யா விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்ல, விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி கிச்சன் பொறுப்பு யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரயான்ட்ட, அதில் குக்கிங் பொறுப்பு ஜாக்லின்ட்ட. சௌந்தர்யா வந்து நான் சமைக்கிட்டா அப்படின்னு ஜாக்லின்ட்ட கேட்க, இல்லை ப்ரொவிஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, நீ தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டீங்கன்னா போச்சு அப்படின்னு சமைக்க விடலை. ஆனால் அடுத்த நாள் அருண் அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. என்னையை விடலையே, அருணை மட்டும் எப்படி விட்ட? அதே மாதிரி சாச்சனா சமைக்க வந்து கேட்டா அவளுக்கும் நீ ஓகே சொன்ன, அப்போ எனக்கு மட்டும் ஏன் நீ பாரபட்சம் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சௌந்தர்யா ஜாக்லின் கிட்ட கேட்கணும்னு முன் வச்சிருந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தான் ஜாக்லின் கிட்ட கேட்டாரு. ஏன் ஜாக்லின் சாச்சனாவை விட்டீங்க ஆனால் சௌந்தர்யாவை விடலை? சாச்சனாக்கும் சமைக்க தெரியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே தானே சௌந்தர்யாவும், அவங்களுக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் அப்படின்னு கேட்க, இல்லை சார், சாச்சனா வந்து எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு ரயான்ட்ட கேட்டுட்டு சௌந்தர்யா கிட்டையுமே கேட்டுட்டு தான் வந்து இங்கே சமைக்க வந்திருந்தா. ஆனால் சௌந்தர்யா அப்படி வரல, டைரெக்டாக வந்திருந்தா, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குறும்படமும் போட்டு காட்டியிருக்காங்க. அண்ட் அவங்க சொன்னது மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா சாச்சனா எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு தான் வந்திருந்தாங்க. ஆனால் சௌந்தர்யா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் கொடுக்க முடியாமல் போயிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாம் ஓகே, பட் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறீங்க, இது இவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணுங்க, கற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்ட். பொல்யூஷன் கம்மியாக இருக்குது, அந்த இடத்துக்கிட்ட சமைக்க விட்டால் போயிருமோ அப்படிங்கிறது. ஆனால் அதுக்காக அவங்க மட்டுமே தான் சமைக்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி எல்லாரும் பண்ணால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்ஷியாலிட்டி இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து வீட்டுக்குள்ளே இன்னொரு விஷயம் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த வாரம் டபுள் விஷன் இருக்குது அப்படிங்கிறது தான். என்னப்பா சொல்கிற, டபுள் விஷனா அப்படின்னீங்கன்னா எஸ். ஆனால் இந்த தடவை மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, வீட்டை விட்டு வெளியே போகிறது ரெண்டுமே மேல் கண்டஸ்டன்டாமா. ஒன்று வந்து அருண் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அருண் இந்த வாரம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை யார், விஷாலா அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்த ஃபேவரட்டான இப்போதைக்கு இருக்கக்கூடிய தீபக் அவர்களா. ஏன் அப்படின்னா தீபக் அவர்கள்லாம் ரொம்பவே நல்லா விளையாடக்கூடியவர். அவரை போய் எப்படிப்பா அனுப்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, விஷால் அவர்கள் வந்து அடுத்த வாரம் போனார்னா தர்ஷிகா வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் டிஆர்பி அப்படிங்கிறது பயங்கரமாக எகிரும். ஸோ அவரை வெளியே அனுப்ப யோசிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது யார், தீபக் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ தீபக்கா வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை இந்த அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது டோட்டலி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த டபுள் எவிக்ஷனில் அருண் கூட யார் போவான்னு நினைக்கிறீங்க, விஷாலா இல்லை தீபக்கா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.